பார்த்து நம்ம பேர் வரும். கூப்பிடுவாங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பாவம் புள்ள மார்க்கு குறைச்சலாம் வாங்கியிருக்குது, மறைவா குட்டிந்தா அப்படின்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரா கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்க. இங்க வா 30 30 30 மார்க்குனா நீ என்ன பண்ணு, வரும்போது அந்த மார்க்கை முடிஞ்சா பார்த்துட்டு வா. கண்ணில் 98ன்னு வரும். 100 இருக்குன்னு வச்சுக்க. சார் சொல்றாரு ஏன் விடுவானே 100. டீச்சர்ஸனுடைய கையெழுத்தெல்லாம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் அந்த 100ன்னு போடும்போது மட்டும் ஒரு அழகு வரும் பாரு. அப்படி அப்படி போட்டு ஒரு சதவீத குறி போட்டு ஒரு வி போட்டு ஒரு குட்டு அப்படி போடுவாங்க. ஒரு நன்று அப்படின்னு போட்டு கீழே 2 புள்ளி வேற வைப்பாங்க. பார்த்துருக்கியா அந்த பேப்பரை? கிரீனிங்காவது பரவாயில்ல சார், டெத் சென்டென்ஸ் எழுதுற கிரீனிங்கை விட கலவரமான ஒரு விஷயம் இந்த டீச்சர் கையில் இருக்க ரெட் பென். அந்த ரெட் பென் படுத்துற பாடு கடவுளே. நம்ம 30ஓட இருப்போமா பார். இதுக்கு பேர் தான் மார்க். என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்குது, ஒன்று பக்கத்தில் சிரிச்சிட்டு. இது 98 வந்து ஏமா அழுகுறேன்னு கேட்டோம். எங்க அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவாங்க அப்படிங்குது. அதுல சிரிச்சிட்டே சொல்லுது, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அது 2 தான் வாங்கிருக்குது. அது வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்குது. இது 98 வாங்கி கவலையில் அழுதுட்டு இருக்குது. சில பிள்ளைகளுக்கு தான் வாங்குற மார்க்க தான் வாழ்க்கையில தீ வைக்க போதுன்னே தெரியாது, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா கூப்பிட்டு அந்த மார்க் ஷீட் கொடுத்து அனுப்புவாங்க பாரு, அந்த டேலி ஷீட் மார்க் ஷீட். ஒன்று சொல்றேன், நம்ம குழியில சவக்குழியில நம்ம உடம்பு போகும்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போற மேட்டர் அந்த மார்க் ஷீட். கூடவே இருக்கோங்க, நம்ம யாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை உஷாரா நல்லபடியா வச்சுக்கணும். அதுல கோட்டவே விடக்கூடாது. எவ்வளவு கலவரம் வந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்கணும். நான் எவ்வளவு கலவரம் இருந்தாலும் அதுல மட்டும் மார்க் வாங்குறதுனால தான் இன்னைக்கு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பேராசிரியரா இருக்கேன். பயங்கர கலாட்டா பார்ட்டி நான். ஆனா படிக்கிற டைம்ல மட்டும் படிச்சிருவேன், மார்க் மட்டும் வாங்கிடுவேன். உஷாரா எங்கெங்க எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். எங்கெங்க வேலை அப்ளிகேஷன் எப்படிலாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவேன். என்னென்ன விஷயம் ஒரு மீட்டிங்க்கு வரமா கரெக்டா படிச்சுட்டு வரணும், கரெக்டா பிள்ளைகளை கிராஸ் பண்ணணும்ன்றது அலர்ட்டா இருப்பேன் நான். ஆனா பயங்கர ஜாலி டைப். ஜாலி எங்கேயோ அங்க ஜாலி. அக்வாமேன் வரைக்கும் பார்த்துட்டேன்னா பார்த்துக்க, பபிள் பீ கூட பார்த்துட்டேன். அதெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த படங்கள்லாம் பார்க்க இந்த 2O பார்க்கல, சர்க்கார் பார்க்கல, இப்ப இருக்கிற விசுவாசமும் பார்க்க போறது இல்ல, பேட்டையும் பார்க்க மாட்டேன். அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை கடந்து வேறு எங்கோ என் மனிதர்களை பாதிக்கின்ற பொழுது அதை பார்க்கறது இல்ல. என் மனசுக்கு வெளிப்படையா நான் சொல்றேன், பார்க்க மாட்டேன். எனக்கு சில கோபங்கள் உண்டு, அதனால் பார்க்கறது. நீ என்ன பண்ணு, உனக்கு முன்னால கொடுத்துட்டாங்களா 30 கொடுத்துட்டாங்களா, அவமானப்படாதன்னு சொல்ல மாட்டேன். படு படு. தோத்துட்டா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் டீச்சர்லாம் இல்லை. நான் தோக்க கூடாது. ஏன் தோத்த? எங்க நடந்துச்சு தப்பு? எங்க விட்டுட்ட? நீ விடக்கூடாது. அதுக்கு வரலையே, அதுக்கு நீ இவ்வளவு நேரம் செலவழிக்கலையே. அந்த டீச்சர் நான் எல்லாருமே எல்லாருக்காக தானே. பர்வீன் சொல்லிட்டானே, நான் உன்னை மட்டும் தனியா கூப்பிட்டா பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, போ வீட்டுக்கு போய் உட்கார். 98 மனசுல கொண்டு வராத, வந்தா வீக் ஆயிருவ. 100 மனசுல நினைக்காத. உன் 30 கொண்டு வா. உன் பேப்பர் இருக்குல்ல, உன் 30 கொண்டு வா, உன் 40 கொண்டு வா, உன் 50 கொண்டு வா, எவ்வளவு இருக்குதோ கொண்டு வா. கொண்டு வந்து உட்கார். அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. உன் நோக்கம் என்ன தெரியுமா? 98க்கு போறது இல்ல, நான் ஜெயிக்கிறதுக்கான சூட்சமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 98 யோசிக்காத, 100 யோசிக்காத. 100 to 100 வாங்கணும், 100 to 100. அதெல்லாம் 98 வாங்குறது யோசிக்கிட்டோம். நம்ம 30, நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? 30 35 தாண்டணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இந்த 30 தாண்டணும்டா. நீ என்ன பண்ணு, நெக்ஸ்ட் 35 ஃபெயில் தான்,
ஆனா என்ன பண்ணு, 30 தாண்டு. உன்னை கூப்பிட்டு மறுபடியும் திட்டுவாங்க தான். ஆனா நல்ல டீச்சரா இருந்தா திட்ட மாட்டேன். சரியா? நீ போகும்போது அந்த 100 அப்படி தாண்டிட்டு போய பார்த்துட்டு போ. அது 100 ஒருவேளை 98 வாங்கியிருக்கலாம், அது 98 ஒருவேளை 96 வாங்கியிருக்கலாம். ஆஸ் எ டீச்சர் நான் சொல்றேன், அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இன்னும் கேட்டா அவன் தான் ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்டா வருவான். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா லாஜிக்கலா நான் சொல்றேன், லைஃபை புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். 100ல இருந்து 98 வாங்குறவன் தோக்குறான், 30ல இருந்து 35 வாங்குற நீ ஜெயிக்கிற. இவ்வளவுதான். இதான் ஸ்ட்ராட்டஜி. வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இந்த ஸ்கூல்ல கொடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு என்ன பேரு? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். ப்ரோக்ரஸ். ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். ஈச் அண்ட் எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஷோ யுவர் ப்ரோக்ரஸ். இப்ப என்னுடைய பேச்ச சௌந்தரராஜன் சார் கேட்டிருக்காரு, சேகர் சார் கேட்டிருக்காரு. அவருக்கு நான் கொடுக்கிற பதில் என்ன? இதோ எனக்காகவே இவர் முன்னால் பாடுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் பேசினாரு ஒரு உங்களுடைய நடன ஆசிரியர். அவர் வைரமுத்து பேச்சு, கமலாசன் பேச்சு, பர்வீன் சுல்தானா பேச்சுன்னு சொன்னாரு. அவருக்கு நான் கொடுக்கின்ற பரிசு என்ன? நான் வைரமுத்து மாதிரி பேசுறது இல்ல. 3வது பேரா தான் என் பேரை சொன்னாரு. இனிமேல் ஃபர்ஸ்ட் பேரா என் பேரை சொல்றதுக்கு நான் வைரமுத்துவை ஜெயிக்கணும் இல்ல. என் பேரு ஃபர்ஸ்டா வரணும்னா நான் என்ன தெரியுமா பண்ணணும்? ஏற்கனவே அவர் என் பேச்சை கேட்டிருக்கிறாருல, அந்த பேச்சை விட இந்த பேச்சை சூப்பரா பேசணும். அப்போதான் என் பேச்சு ஃபர்ஸ்டா வருமே தவிர யாரோ ஒருத்தனை ஜெயிக்கிறதன் மூலமா ஃபர்ஸ்டா வர முடியாது. ஸ்ட்ராட்டஜி. உன்னுடைய ஹைட்ஸ், உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது. ஜஸ்ட் அந்த ஹைட்டுக்கு மட்டும் போயிடு. இந்த வளாகத்தில் தோத்துட்டு மட்டும் போயிடாத. தோல்வி என்பது நீ ஃபெயில் ஆறது இல்ல. அவர் அவ்வளோ கர்வமா சொல்றாருங்க, அந்த அளவுக்கு சொல்றாரு. 100% மேடம். அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அந்த கர்வத்திற்கான சாட்சியாக உன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டு. இந்த ஸ்கூலுக்கு என் பையன் அப்படி காட்டினேங்க நான். அந்த ஸ்கூல்ல அந்த பையன் வரும்பொழுது 18 மார்க் தான் வாங்கியிருந்தான். 8th ஸ்டாண்டர்ட்ல விட்டு அந்த ஸ்கூல்ல 18 தான் வாங்குவான். பார்டர் லைன்ல தான் பாஸ் பண்ணுவான். கொண்டு வந்து விட்டேன் 10th சிபிஎஸ்சி 9ங்க, 10 out of 9 வாங்கினான். 18 வாங்கினவன் ப்ராக்ரஸ் காட்டிட்டு இருந்தான். ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆனா ப்ராக்ரஸ். இவ்வளவு குண்டா இருப்பாங்க, பாண்டா மாதிரி இருப்பான், உருளையா இருப்பான். அப்படியே 8ஆம் கிளாஸ்ல உருளையா கொண்டு, நான் போட்டோ காட்டுறேன் சார், உருளையா கொண்டு போய் விட்டேன். பிளாக் சீத்தா மாதிரி ஆனாங்க. 3 வருஷத்துல பிளாக் சீத்தா மாதிரி ஆயிட்டான். ஸ்கேல் மாதிரி ஆயிட்டான். இடுப்பு 32 சைஸ். போய் ஆர்டிசிக்கு போயிட்டு வந்தான். பெஸ்ட் கேடட், ஸ்கூல் பீப்புள் லீடர், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நானு. முட்டாள் இல்ல, நாம யாருமே முட்டாள்கள் கிடையாது. ப்ரோக்ரஸ் காட்டுறவங்க தான் பெரிது இல்லை, பெரிதினும் பெரிது. எனக்கு இந்த பெட்டர், பெஸ்ட், எக்ஸலன்ட்லாம் கிடையாது. பெரிது எது தெரியுமா? லெஜெண்ட். லெஜெண்டா நில்லு. தவிர்க்க முடியாத சக்தியாக நில். எந்த பள்ளிக்கூடம் உன்னை பாடம் சொல்லி கொடுப்பதற்காக, எந்த பள்ளிக்கூடம் உன்னுடைய தலையில் கொட்டி உன்னை உட்கார வைத்து பாடம் சொல்லி தந்ததோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு சீஃப் கெஸ்டா உட்கார். அப்படி உட்கார். அங்கிருந்து இங்க 10 அடி தான். அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியாது. அந்த 10 அடி தாண்டறதுக்கு மிகப்பெரிய விஷயங்களை நீ கடந்து வர வேண்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மிகப்பெரிய விஷயங்களுக்கு நீ ஏம் பண்ணணும். ஒரே ஒரு திருக்குறளோடு நான் என் பேச்சை முடிக்கிறேன். எனக்கு நிரம்ப பிடித்த அந்த திருக்குறள். என்னால அந்த குறளை எப்போ படித்தாலும் மனசு ஒரு மாதிரி கலங்கிருங்க. வீரன். தமிழன் யார் தெரியுமா? வீரன். வீரம்ங்கிறது வன்முறை இல்லை. ஒரு வீரன் இருக்கிறான் களத்துல. இந்த காட்சி மட்டும் சொல்லிட்டு போறேன், தமிழாசிரியர் இல்லையா, காட்சிப்படுத்துவேனா. ஒரு அரங்கம், களம், போர்க்களம்.
களமாடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு யானை வருதுங்க, நீ அதை எக்ஸாமினேஷனா வச்சுக்கோ, என்ன வேணாலும் வச்சுக்கோ, அப்ளிகேஷன் தானே. எது வீரம் தெரியுமா? ஒரு யானை வருது முன்னால, அந்த யானை வந்த உடனே அவன் என்ன பண்ணா, வீரன் கையில ஒரு வேல் இருந்தது, எடுத்து ஒரே அடி அடிச்சான். நெத்தில கரெக்டா பட்டுச்சு யானைக்கு. யானை இப்படி ஆடுது, தள்ளாடுது, கீழே சாஞ்சிரும், ஆனாலும் முன்னேறுது. அவனுக்கு இன்னொரு வேல் தேவைப்படுதுங்க. இன்னொரு வேல் இல்லை. அந்த இன்னொரு வேலை அவன் தேடி கிடைச்சிருச்சுங்க. அவனுக்கு சிரிச்சாங்க, இன்னொரு வேல் கிடைச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு. எங்க தெரியுமா கிடைச்சது? அவன் இந்த யானையை அடிச்சிட்டு இருக்கும் போது பகை மன்னன் ஒரு வேலை நெஞ்சில எரிஞ்சிட்டான். அவன் உடனே நெஞ்சில எரிஞ்ச வேலை பார்த்துட்டு சொன்னானா, கைவேல் களித்தொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். டே, அது அடிக்கிறதுக்கு இதோட இங்க இருக்கடா வேல் சொல்லிட்டு இருக்கிற வேலை புடுங்கி சிரிச்சானா அவன் வீரன். ஐயோ அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி கீழே விடாம அடிச்ச அந்த ஆயுதத்தை எடுத்து முன்னால இருக்கிறவன் அடிச்சான் பாருங்க, அதுக்கு பேர் வீரம். வீர கண்மணிகள் நீங்கள், வீர புதல்வர்கள் நீங்கள். காதலும் வீரமும் இந்த மண்ணிற்குரியது. நான் சொல்லுகிறேன், தமிழ் இனம் என்பது பேரன்பும் பெரும் கோபமும் ரௌத்ரமும் கொண்ட ஒரு இனம். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய நாற்று கண் நீ. நாளை இந்த இடத்திலிருந்து பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போவாய். அப்பொழுது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய பயிராக நீ வளர வேண்டும் என்று என் தமிழால் உன்னை ஆசீர்வதித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.